ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி காலைல 9:40க்கு ஏஞ்சி சஹர்லாம் பண்ணிவிட்டு ஆக்சுவலி தூங்கிட்டேன். நல்லா தூங்கி 9:40 தான் ஏஞ்சிட்டு குழந்தைங்களுக்காக கருப்பு உளுந்து களி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை தான் இப்போ வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் 2 பேருமே ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு மட்டும் செஞ்சுக்கலாம்னு சொல்லி கொஞ்சமாக ஊற போட்டிருந்தேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்ருந்தேன். களி செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து களி செஞ்சுருந்தேன். இது வந்து ஈஸியாகவும் முடிஞ்சிடும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லெண்ணெய் இல்லை, அதனால சரி நெய் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு சஹருக்கு வந்து மதியானமே செஞ்சிடலாம். ஈவினிங்லாம் ஒர்க் இருக்குது, செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சஹருக்கும் சேர்த்து மதியானமே செஞ்சுட்டு அப்படியே அதை பசங்களுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சஹருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னாக்கா சவ் கூட்டு செஞ்சு மீன் குழம்பு, அதாவது மீன் வாங்கியிருந்தேன். சரி, அதோடைய மண்டை மட்டும் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு மீனான மாதிரி வச்சுட்டு சவ் கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மீனானத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு தக்காளி அரைச்சி ஊற்றி ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம மீனானா செய்வோமோ அதே மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து கூட்டுக்கு சவ் வெட்டி கூட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே செய்யணுமேன்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணி வேலையை முடிச்சிட்ருந்தேன். மதியானமே சஹருக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நைட்டு அதை நம்ம கூட ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டு குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து மதியானமே எப்போவுமே சஹருக்கு வந்து மதியானமே செஞ்சுருவேன். சாப்பாடு ஆக்கிறது மட்டும் நைட் ஆக்கிக்கிட்டு இதை வந்து மதியானமே செஞ்சுட்டு மற்றபடி எல்லாமே மதியானமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சிடறேன் சாப்பாடுக்கும். வால் பீஸ் 2 வந்து 2 பேருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் குழந்தைங்களுக்கு மட்டும் மீனானத்தில் வந்துட்டு அந்த வால் துண்டை போட்டாச்சு. இதுவும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு கீரை கொஞ்சம் வாங்கியிருந்தேன், முளைக்கீரை. அதை வந்து பசங்களுக்கு மட்டும் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நேற்று ஒரு பாதி செஞ்சுருந்தேன், இன்றைக்கி ஒரு பாதி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெடி ஆனவுடனே அதை எடுத்து வச்சு கீரை தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை ரெடி ஆயிடுச்சு, அண்ட் தென் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னாக்கா சவ் கூட்டு செஞ்சாச்சு, பசங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக கீரை செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. தென் எங்களுக்கு சஹருக்கு மீனானமும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து கிச்சன் க்ளீனிங் ஒர்க் தான். கிச்சன் சிங்க்கு அதெல்லாமே கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்க 11:15 ஆயிடுச்சு. அண்ட் தென் கொஞ்சம் துணி இருந்துச்சு, அதையும் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியும் மடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு டைம் பார்த்தா 2 o'clock ஆகிடுச்சு. ஓகே, லன்ச் டைம் ஆகிடுச்சு, லன்ச் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் சோறு எல்லாம் போட்டு சாப்பாடு ஊட்டிட்டு நான் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை தான் இப்போ வந்து பார்சல் டெலிவரி ஆச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன். ஃபஸ்ட்டு மாரிசன்ஸ் வாங்கியிருந்தேன், அது என் குழந்தைக்கு ரொம்ப ரேஷஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகே, அது வேண்டான்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிவிட்டு இப்போ கடல்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வந்து என்னுடைய சேனலில் இதில் நான் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தென் 3:40 ஆயிடுச்சு, என்னுடைய கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் கிளம்பிட்டு இருந்தேன். கிளாஸ்க்கு கிளம்பியாச்சு.
போயிட்டு வந்துட்டு நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சஹருக்கு சாப்பாடு செஞ்சாச்சு. சாப்பாடு செஞ்சு மீன் குழம்பு அண்ட் தென் சவ் கூட்டு எல்லாமே நைட்டு நல்லா ரீஹீட் பண்ணிவிட்டு தான் படுத்தேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.